Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard chemistry public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேங்க்ல கூடிய क्वेश्चनலாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 11 chemistry பொறுத்த வரைக்கும் 70 மார்க் டெஸ்ட் 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவா டெஸ்ட் எழுதி பாருங்க. Plus இந்த क्वेश्चन பேங்க்ல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चन 3 மார்க் क्वेश्चन including compulsory 5 மார்க்லாம் நல்லா தரவா படிச்சு எழுதிட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க फ्रेंड्स சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு வெச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓசோன் டிப்ளேஷன் will cause என்ன ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. குளோபல் வார்மிங் கரெக்ட். அதே மாதிரி வந்து காரத்துவம் வரையறை ஆர்த்தோபாஸ்பரிக் அமிலம் காணப்படும் காரத்துவத்தை கண்டறிக. டிரிட்டியத்தின் பதிலீட்டு வினை எழுது. வெப்ப இயக்கவியலுடைய பூஜ்ஜிய விதியினை எழுது. இதெல்லாம் முக்கியமானது. ஒருபடித்தான சமநிலை பலபடித்தான சமநிலை விளக்குக. புரோப்பீனில் காணப்படும் பிணைப்பில்லா உடனிசை வடிவங்களை எழுதுக. டிடிடியின் அமைப்பு மற்றும் பயன்களை கூறு. இந்த 2 மார்க்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து 3 மார்க் பொறுத்தவரைக்கும் ஹைன்ஸ்பர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு பாலிங் முறையினை பயன்படுத்தி அயனியாரத்தின் சமன்பாட்டினை தருவி. ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு மாற்றுவாய். நெக்ஸ்ட் இனக்கலப்பாதல் என்றால் என்ன. CH4 மூலக்கூறில் காணப்படும் இனக்கலப்பு வகையினை குறிப்பிடுக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயு என்றால் என்ன. பசுமை குடில் வாயுவினை உண்டாக்கும் வாயுகளுடைய பெயர்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 × 5 25 அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹைட்ரஜனை ஆய்வகத்தில் தயாரிக்கும் முறையினை எழுதுக. வாயுகளை திரவமாக பயன்படும் பல்வேறு முறைகளின் பெயர்களை குறிப்பிடு. சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் எவ்வாறு தயாரிப்பாய். மெக்னீஷியத்தோட பயன்கள் அப்ளிகேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. How is bleaching powder prepared? Use of magnesium. Write the mathematical formula. இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா H டெல்டா U இடையே உள்ள தொடர்பு வினை குணகம் Q வரை இருக்கவும். ஸோ அதுக்குள்ள வான் ஹாப் காரணி என்றால் என்ன பூர்த்தி செய்ய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷினும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதிலிருந்து உங்களுக்கு கேட்பாங்க. பிரிக் ஒடுக்கம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் உத்திகள் 3 எழுதுக. ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ.